சற்று முன் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீதிபதி வைத்த பக்கா ஸ்கெட்ச் முக்கிய புள்ளி முடிந்தது. மதுரை கிளை நீதிமன்றத்தில் நடக்கும் திருப்பரங்குன்றம் வழக்கு இப்போது பேசுபொருளே அதுதான். நீதிமன்றம் தீர்ப்பு என்றால் என்ன, அதை மதிக்காவிட்டால் என்ன ஆகும் என்பதுதான். தீபத்தூணில் விளக்கேற்ற அனுமதித்தது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு போட்டும் அதை அமல்படுத்தாமல் முழு நிர்வாகமும் எப்படி தப்பிக்கலாம் என்று தடுமாறும் நிலை உருவாகியுள்ளது. சட்டத்தின் உச்சம் நீதிமன்றம் என்றால் அந்த உச்சத்தை மதிக்காமல் நடந்தால் முடிவு என்ன ஆகும் என்பதை இந்த வழக்கு ஒவ்வொரு அதிகாரிக்கும் நேரடியாக உணர்த்தி கொண்டிருக்கிறது. வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தரப்பில் மன்னிப்பு கேட்கும் சூழல் வந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. அதில் சில அதிகாரிகளின் மன்னிப்பு ஏற்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் 144 தடை உத்தரவு விதித்த ஆட்சியர் விஷயத்தில் மட்டும் நீதிமன்றத்தின் பார்வை கடுமையாக இருக்கலாம் என்ற சைகை தெளிவாக தெரிகிறது. அதிலும் முக்கியமாக கலெக்டரிடம் மட்டும் விசாரணை தொடரும் போக்கு. நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக கலெக்டர் தன்னிச்சையாக முடிவெடுத்தாரா, இல்லை அதற்கு மேலிருந்து ஏதாவது உத்தரவோ இல்லை அழுத்தம் வந்ததா என்ற கேள்விகள் அடுத்த விசாரணையில் நேரடியாக எழலாம். இது ஒரு வழக்கின் விசாரணை மட்டுமல்ல, நிர்வாகம் செயல்படும் விதத்திற்கு நேரான லிட்மஸ் டெஸ்ட். ஆட்சி, அதிகாரம், பதவி இவையெல்லாம் எவ்வளவு உயர்ந்தாலும் சட்டத்தின் முன் அது குனிய வேண்டும் என்பதைத்தான் நீதிபதி உறுதியாக காட்டுகிறார். அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்து தீர்ப்பை புறக்கணிக்க முயன்றால் நீதிமன்றம் அதை எப்படி எதிர்கொள்ளும் என்பதையும் அவர் நடைமுறையால் உணர்த்துகிறார். நீதித்துறையில் இப்படியான திடமான காட்சிகளை அரிதாகவே பார்க்க முடியும். அதனால்தான் இந்த வழக்கில் நீதிபதி காட்டும் உறுதி பலருக்கும் வியப்பையும் மக்களுக்கு சிறு நிம்மதியையும் கொடுக்கிறது. சட்டம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்ற நம்பிக்கையை இந்த விஷயம் ஏற்படுத்தி இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, மாவட்ட ஆட்சியர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருப்பது இந்தியா முழுவதும் IAS அதிகாரிகள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், இன்னும் ஏன் மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டார் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே நீதிபதி வழக்கு விசாரணையின் போது சேகர் பாபு பெயரை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் வழக்கு விசாரணையில் ஒன்று தனக்கு மேல்மட்டத்தில் இருந்து அழுத்தம் வந்ததை உறுதியாக நீதிமன்றத்தில் கூற வேண்டும், இல்லை என்றால் திட்டமிட்டு நீதிமன்றம் தீர்ப்பை நீர்த்து போகச் செய்த விஷயத்தில் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும். எனவே நிச்சயம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் உண்டானால் மிக பெரிய பின்விளைவுகளை உண்டாக்கப் போகிறது என்பதை தெளிவாக உணர்த்தியிருக்கிறது திருப்பரங்குன்றம் வழக்கு.